ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஆர்டிக்டெட். இந்த உலகத்திலேயே இருக்க எல்லா நாடுகளிலையுமே அந்த நாட்டில் இருக்க பிரதமராக இருக்கட்டும், மன்னராக இருக்கட்டும், அல்ல அதிபராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இந்த நாட்டு பிரதமர், அதிபர், மன்னர் அந்த நாட்டுக்காக மிகச்சிறப்பாக உழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நமது இந்திய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். அது யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 6 டேஸ்க்கு ஒரு 5 கண்ட்ரீஸ்க்கு, யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. ஸோ அப்படி அந்த கண்ட்ரீஸ்க்கு போகும் பொழுது யூஏஇ கண்ட்ரிலையும் அதே மாதிரி நெதர்லாண்டில் ஒரு வரலாறு மீட்கப்பட்டதையும் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நமக்கு தெரியும், நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கான வரவேற்பு எங்கேயுமே சளைச்சதா இருக்காது. ஒரு மிகச்சிறந்த வரவேற்பாக தான் இருக்கும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது யூஏலையும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போறதா இருக்கட்டும், எதுக்குன்னா 2 நாட்டுடைய வளர்ச்சி, சேஃப்டி, இதை பத்தினதா இருக்கும். ஸோ அந்த வகையில நமக்கு இப்ப இந்தியாவுக்கு தேவைப்படுற மிக முக்கியமான ஒண்ணு எரிசக்தி, கச்சா எண்ணெய். இதெல்லாம் தேவை. ஏன்னா நமக்கு இப்போ பெட்ரோல் விலை ஆல்ரெடி ஏத்திட்டாங்க. பிளஸ் கேஸ் தட்டுப்பாடு நிறைய இருக்கு. இதுக்கு நமக்கு சோர்ஸ் தேவை. அப்படின்னா அதுக்காக யூஏஇல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஏஇ இந்தியாவுக்கு 3 கோடி கச்சா எண்ணெய் பேரல் கொடுக்கறதா ஒத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம 48,000 கோடி இந்தியாவில் யூஏஇ இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. 48,000 கோடி. அதுதான் பொருளாதாரம், சேஃப்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயத்துல யூஏஇ ஒரு 48,000 கோடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்ததா நெதர்லாந்து நடந்த ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய சம்பவம். இந்தியாவுக்கான வரலாறு திரும்ப கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லணும். எப்பவும் போல எல்லா கண்ட்ரிக்கும் பாரத பிரதமர் அவர்கள் போகும் பொழுது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா வம்சாவளியை சார்ந்த கலைஞர்கள், இளைஞர்கள் அவங்கள நடனமாட வச்சு மோடி அவர்களை வரவேற்றாங்க. அப்படி மோடி அங்க போயிட்டு பேசும்பொழுது என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு இங்க இருக்கிறது இந்தியாவில் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கலாச்சாரம், பாரம்பரியம் மிக்க நடனத்தை எனக்கு காட்டியிருக்கீங்க. ஸோ இந்தியாவில் நான் இருக்கிறதா ஃபீல் பண்ண வச்ச நெதர்லாண்டு பீப்புளுக்கும், நெதர்லாண்டு மன்னருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. மிகப்பெரிய முக்கியமான காரணம், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்கள் காலத்துல நம்ம இந்தியால இருந்து நெதர்லாண்டுக்கு எடுத்து செல்லப்பட்ட தாமிர செப்பேடுகள்னு சொல்லுவாங்க, இல்ல தாமிர தகடுகள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னன்னா நம்முடைய இந்தியாவுடைய வரலாற்று சின்னம் அது. ஸோ அப்படிப்பட்ட அந்த வரலாற்று சின்னம் எப்ப நெதர்லாண்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டுல புளோரசியஸ் கேம்பர் அப்படிங்கிற ஒரு நபரால நெதர்லாண்டுக்கு கொண்டு போகப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டுல நம்ம இந்தியாவில், அதாவது கிழக்கிந்திய கம்பெனி, டச்சுக்காரர்கள் சொல்லுவோம், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி புளோரசியஸ் கேம்பர் அப்படிங்கிறவர் 17ஆம் நூற்றாண்டுல அது நெதர்லாண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க தாமிர செப்பேடுகளை கொண்டு வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்முடைய இந்திய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் 2023 இருந்து யுனெஸ்கோ மூலமா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், ஸோ யுனெஸ்கோ, இதுல சேராத நாடுகளே இல்லை. ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இதுல இருக்காங்க. ஸோ இந்த கூட்டமைப்பு மூலமா மோடி அவர்கள் நெதர்லாண்டுக்கு கொடுத்த ப்ரெஷர்னால இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தாமிர தகடு நமக்கு கிடைச்சிருக்கு. தாமிர தகடு எடுத்துவதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய இந்தியாவுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், வரலாறு காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது மிக முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு 27 தகடுகள், அதுல மேல ஒரு வெண்கல தகடு, அதுல முதலாம் ராஜேந்திர சோழனுடைய முத்திரை. இப்படின்னு அவர்கள் காலத்துல வாழ்ந்த அந்த வரலாற்றை நமக்கு இப்ப கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லும். எழுத்துக்களால பொறிக்கப்பட்ட அந்த செப்பீடு எல்லாமே நமக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம். 985 ஆண்டுல இருந்து 1014ஆம் ஆண்டு வரைக்குமான ராஜராஜ சோழன் நமக்கு தெரியும், தஞ்சாவூர் கோயிலை கட்டினவர் ராஜேந்திர சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன். இவங்க காலத்துலதான் இந்த செப்பேடுகள் உருவாக்கப்பட்டது. இந்த செப்பேடுகள் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு விஷயம், புத்த மதத்தை ஆதரிச்சிருக்காரு ராஜராஜ சோழன் இவங்கெல்லாம் புத்த மதத்தை ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள்லாம் நமக்கு இதன் மூலமாக தான் தெரிய வரும். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களால இது திரும்ப நமக்கு தரப்பட்டதுங்கிறது மிக சிறப்பான விஷயம். இது போலவே மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.